ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் அண்ட் ஃபார்மா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சென்னை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு 3 டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாருக்கும் வந்து பணம் கொடுக்க தேவையில்லை. இன்கேஸ் நம்ம சேனல் நேம் யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட யாராச்சும் வந்து பணம் கேட்டாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அதுக்கான லீகல் ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சைட்லேருந்து நான் வந்து எடுக்க முடியும். ஓகே, நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் வெப்சைட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ டாட் எக்ஸ்பிரஸ் லிமிடெட் அப்படின்ற கம்பெனியில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ரோல் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் ஸ்டாஃப் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மந்த்லி 15,000 to 25,000 பெர் மந்த்தாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டில் படித்ததாலே ஓகே தான்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா போத் நீங்கள் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 20 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 5 ஓப்பனிங்ஸ் வந்து இந்த ரோலுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் 2 இயர்ஸ் வந்து இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ்க்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா திவான் மிஷின்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுக்கான ரோல் வந்து பார்த்திங்கன்னா சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டர் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மந்த்லி 15,000 to மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 25,000 பெர் மந்த்தாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோவில் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மேல் மட்டும்தான் இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 32 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓப்பனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு 65 ஓப்பனிங்ஸ் வந்து இந்த ரோலுக்கு வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் 2 இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ்க்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா விபி இன்ஜினியர்ஸ் அப்படின்ற கம்பெனியில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ரோல் வந்து பார்த்திங்கன்னா டிராஃப்ட்ஸ் மேன் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் 10,000 மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 15,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோவில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஆர்த்தோ 1 லோயர் லிம்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மேல் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 24 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு. ஓப்பனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு ஓப்பனிங் வந்து இந்த ரோலுக்கு வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் 2 இயர்ஸ் இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ்க்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தா இந்த 3 ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கும் நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுனா இப்போ பார்த்தா இந்த 3 ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அட் த சேம் டைம் இந்த போர்ட்டலில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அப்ளை பண்ணணுன்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வேறு கம்பெனிக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்பிள் வீடியோ நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க்கையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வந்து உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியலன்னா ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ரோல் வந்து உங்களுக்கு ஓகேவாக இருக்கோ நீங்கள் அதுக்கு வந்து டைரெக்டாக வந்து அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் இப்போ பார்த்த இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.